இன்றைய நிலைகள் நாம் தியான வழியில் வந்த அன்பர்களும் உலகை ஒத்து வரப்படும் போது அவருடைய செயலைக் கண்டு வேதனைப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் இவ்வாறு திருந்த வேண்டும் என்ற எண்ணங்களை செய்வதில்லை. ஆக நாம் உண்மையை அறிந்தும் தாமி சொல்லியும் இவர்கள் பிழைகள் செய்கின்றார் என்ற வேதனை தான் வளர்க்க முடிகின்றதே தவிர, அந்த இவர்கள் அறிய வேண்டும், மூலக்கூறுகளை அறிய வேண்டும், மூலத்தை அறிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற தன் எண்ணத்தை ஓங்கி வளர்க்கின்றனரா என்றால் இல்லை. காரணம், நாம் சாங்கிய உணர்வுகள் வளர்த்துக் கொண்ட வலிவின் துணை கொண்டே பிறர் செய்யும் செயல்களை குறைவாக எண்ணி அந்த குறைவென்ற நிலைகள் பலவீனப்படுத்தும் வேதனை என்ற உணர்வையை நமக்குள் வளர்க்க முடிகின்றது. ஆனால் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் உபதேசித்து உணர்வின் தன்மையை உங்களுக்குள் தெளிவாக காட்டினாலும் அதனை நாம் வலுகொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெற வேண்டும் என்றும், பிறர் செய்யும் தவறின் உணர்வுகள் நமக்குள் வேதனை என்ற நிலைகள் கொண்டு நமக்குள் புகுந்து நமக்குள் தீமை விளைவிக்காத நிலைகள் பாதுகாக்கும் உணர்வினை உங்களுக்குள் ஆயுதமாக ஆத்ம சுத்தி என்ற முறைப்படுத்தி பதிந்த உணர்வின் தன்மை கொண்டு நினைவு கொள்ளும் போது உங்களில் அறியாத வந்த தீமைகளை அகற்ற முடியும் என்று உங்களை தன்னம்பிக்கை கொண்டு வளர்க்க செய்தாலும், நமக்குள் அவரவர்கள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் வினையை அது வலுவற்ற நிலைகள் கொண்டு அது நாம் சீர்படுத்தும் நிலையை மாறி இன்றும் ஞான வழியில் உள்ளோரும் இந்த நிலையை சிக்கொண்டு மீளும் நிலையை இல்லாது தவிக்கும் பலர் உண்டு. ஒரு சிலரே இதனின் உணர்வை உணர்ந்து அறிந்து தீமைகளை அகற்றிடும் உணர்வினை வலுப்பெற்று தன்னுள் தீமை நாடா நிலையும் தன்னை சார்ந்தோருக்கு தீமைகள் நாடா சொல்வாக்கும் நிலைகளும் பதிவு செய்து வளர்ந்து கொண்டுள்ள தியான வழி அன்பர்களும் உண்டு. ஆகவே இதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டோம். இனி நாம் தெரிய வேண்டியது என்ன என்பதை தெளிந்து வாழ்க்கையை புரிந்து இருள் சூழும் நிலைகளில் இருளை படர்ந்து பொருள் காணும் உணர்வினை நமக்குள் வளர்த்து என்றென்றும் பொருள் கண்டு உணரும் நிலையும் இருளை படர்ந்திடும் உணர்வின் தன்மையை நம்மளில் வளர்த்த முடியும். அந்த நிலை பெறச் செய்வதற்கே இன்று நாம் இந்த கூட்டு தியானம் பௌர்ணமி